Hi friends, welcome to our channel ஆகார்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா prawn crispy fry. அது எப்படி பண்றது? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தறலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம subscribe பண்ணுங்க friends. வாங்க. நான் இப்போ 200 கிராம் இறால் கழுவி சுத்தம் பண்ணது எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்பவே பெரிய இறால். அப்போ crispy powder எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டை கலக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போது இந்த இறாலை நல்ல முட்டையில் நல்லா முக்கி எடுத்துட்டு அந்த கிறிஸ்பி பவுடரில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க இல்லை, அடல்ட்ஸ் கூட ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. வீட்டில் இறால் இருந்தால் எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த கிறிஸ்பி பவுடரில் நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லா ப்ரானையுமே இந்த மாதிரி புரட்டி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா மிச்சம் மாவு இருக்கும், அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த புரட்டி வச்ச அந்த ப்ரான் மேலேயே சேர்த்துடலாம். இந்த மாதிரி இப்போது ஒரு சின்ன கடாயில் அளவாக எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது ஒவ்வொரு ப்ரானும் அதில் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போடுறேன். பாருங்கள், எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது முட்டை தோச்சு நம்ம அந்த கிறிஸ்பி பவுடரில் முக்கி எடுத்துருக்கனால இது சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்ட உடனே ஒரு குச்சி வச்சு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. குச்சி இல்லை கத்தி எது வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டோன்னே எப்படி பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பெரட்டி விட்டுடுங்க. சீக்கிரமே வெந்துடும் இந்த மாதிரி இறா பொரிக்கும் போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இதை அரிச்சு எடுத்து எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து செகண்ட் பேட்சையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதான், நம்ம அருமையான ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. போய் சாப்பிடணும் போல் தோணுது. நம்ம செகண்ட் பேட்சையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிக்கும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்பி பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் குக்கிங் டிப்ஸில் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் குக்கிங் டிப்ஸ் பார்த்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்சையும் போட்டு எடுத்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை வித் மயோனைஸு க்ரீன் சட்னியோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வித்து சில்லி சாஸும் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்ல கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை செஞ்சுருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்து என்னோட கமெண்ட் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், மயோனைஸ் க்ரீன் சட்னிலாம் இருக்குது. வேற லெவலாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரையோட மயோனைஸ் க்ரீன் சட்னி ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கிங் டிப்ஸ் பார்த்துடலாம். இப்போது ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த பவுடர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி தயார் பண்ணுறதுன்னா, ஒரு சின்ன கப்பில் ஒரு 50 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க.
ஒரு 2 டீஸ்பூனு வெங்காய பவுட்ரு, 2 டீஸ்பூனு நம்ம பூண்டு பவுட்ரு, 1 டீஸ்பூனு ஜிஞ்சர் பவுட்ரு, அப்புறம் ஒயிட் பெப்பரு, பிளாக் பெப்பரு, தென் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இது எல்லாத்து கூட சேர்த்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ வேணும்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிடுங்க. இந்த எல்லா பவுடரும் மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக இருக்கணும். எல்லாத்தையும் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலில் கொட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி மிக்சியில் ஓட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். சம்டைம் நம்ம ஹேண்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் கூட எங்கேயோ ஒரு ஓரமாக வந்து அந்த உப்போ அந்த அஜினமோட்டோவோ எங்கேயோ கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும். அஜினமோட்டோ வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த கிறிஸ்பி பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கனு, காளான் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களுக்கு நம்ம சேர்த்து இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரை பண்ணுற எல்லா ஐட்டத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பி பவுடரை. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா, ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரை செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம வந்து இப்போது மயோனைஸ் வந்து க்ரீன் சட்னியோட நம்ம வந்து இந்த கிறிஸ்பி ஃப்ரை வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ் 65 அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். தென் க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வரை நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகு பிரியா பாலாஜி.